ஹாய் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேறு செட்டப்பில் கேப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புது பிளேலிஸ்ட் புது டாபிக் க்ரியேட் பண்ணுறதுனால இந்த என்விரான்மெண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கட்டும் நான் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக வேறு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம புது பிளேலிஸ்ட் புது டாபிக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பர்பஸ்ங்கிற டாப்பிக்கில் நம்ம 10 வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. கண்டிப்பாக புது வியூவர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்பஸ்ங்கிற டாப்பிக்கில் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் ஒரு வீடியோவாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும். அதில் உங்களோட வாழ்க்கை நோக்கத்தை பற்றியும் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் மணி சீரீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன கிளாரிட்டி வரும், ஒரு புரிதல் ஏற்படும். ஏன் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம பர்பஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஸ்கில்லை டெவலப் பண்ணிடலாம். பட் ஆஃப்டர் தட் இதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் பணம் பொருளாதார நாலேஜ் இல்லை அப்படின்னா ஸோ அந்த பர்பஸை நீங்கள் அடையிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், மணி சீரீஸ். ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்களுக்கு பொருளாதார அறிவும் மணியை பற்றிய தெளிவான புரிதல் இருக்கிறதில்ல. அதனால் ஈவன் அவங்க பர்பஸை கண்டுபிடிச்சாலும் அந்த பர்பஸை நோக்கி பயணிக்க முடியறதில்ல, அதில் சஸ்டெயினாக ரொம்ப காலமாக நீடிக்கவும் முடியறதில்ல. அது நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். ஏன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட அவங்களோட பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க நல்ல ட்ராக்கில் தான் போய்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் நாலேஜும் மணி ஹேண்டிலிங் நாலேஜும் இல்லாததுனால அவங்க அதில் ஃபாலோ ஆகி அவங்களோட கெரியரே இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாததுனால ரொம்ப சிதைஞ்சு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் பணமும் பொருளாதார அறிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த பர்பஸை நோக்கி பயணித்தாலும். ஸோ அதை கவனத்தில் கொண்டு தான் நம்ம இந்த மணி சீரீஸ் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திடுங்கள். நம்ம இந்த பிளேலிஸ்ட் ஒரு 10 வீடியோ மேக் பண்ணலாம். எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் அதிகமாக வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கில் ஸோ எந்தெந்த வீடியோ அதிகமாக நம்ம பேசலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வரக்கூடிய காலங்களில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மணி சீரீஸில் நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் மைண்ட் செட், அதாவது மணி மைண்ட் செட். இந்த தலைப்பை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மணி மைண்ட் செட் அதாவது பணத்தை பற்றின புரிதல் நமக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம். அந்த புரிதல் இருந்தால் தான் அந்த மணியை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். அது நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம பொருளாதார நிலைமைக்கும் பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதில் பயணிக்கிறதுக்கும் அந்த மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மணி மைண்ட் செட்டை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதும் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக நம்ம பேசுகிறதும் as per SEBI ரூல்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் படி சில சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எஜுகேஷனாக நம்ம பேசணும் அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறையா பண்ணுவாங்க, முதலீடு பண்ணுவாங்க. அதை இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இந்த ஸ்டாக் வாங்க அந்த ஸ்டாக் வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய தப்பு. அது யாருமே பண்ணக்கூடாது. பட் பேசிக்கான பொருளாதார நாலேஜை பற்றி கண்டிப்பாக எஜுகேட் பண்ணலாம். அதுவும் நான் சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்டடி பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். செபி ரூல்ஸையும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் என்னென்ன லா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஸோ நான் கண்டென்ட் மேக் பண்ணி நான் உங்ககிட்ட அது எஜுகேஷனாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கான மணி ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு பேசலாம். ஸோ அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து அட்வைஸோ இல்லை எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்லி பேசிக் ஃபினான்ஷியல் மணி நாலேஜ் மட்டும் தான் நம்ம கன்வே பண்ண போகிறோம், நாட் எனி ரெக்கமெண்டேஷன். இந்த டிஸ்க்ளைமரோட இன்னைக்கு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். மணி மைண்ட் செட் வீடியோ பார்ட் 1 சீரீஸ் நம்ம தொடங்கலாம். பொதுவாக பணத்தை பற்றின புரிதல் நிறைய மக்களுக்கு இருக்கிறதே இல்லை. எதனால நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ காலங்காலமாக நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம வரலாறை பற்றி பார்த்தோம் அப்படின்னா காலங்காலமாக எல்லாருமே ஒரு நிறைய மக்களுக்கு இந்த பணத்தை பற்றின மைண்ட் செட், அதாவது அதோட புரிதல் இருக்கிறதே இல்லை. இது எதனால் அப்படின்னா நம்ம காலங்காலமாக நம்ம வாழ்ந்த முறையும் அது உருவாக்குன இந்த சிஸ்டம் முறை தான் காரணமே. நிறையா பேர் இப்போ வளர்ந்த நாடுகளில் அந்த மைண்ட் செட் அந்த பணத்தை பற்றின புரிதல் நிறையாவே மாறிடுச்சு. இப்போ இந்தியா மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய நாட்டில் தான் இந்த பொருளாதாரம் பற்றி இன்னும் நிறைய புரிதல் வேணும். நிறைய மக்களுக்கு இந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது, பணம்னாலே ஒரு கெட்ட விஷயம், பணம் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு பிம்பம் இருந்துக்கிட்டு இருக்கு.
ஆனா அது அப்படி இல்ல. இப்ப நம்ம வரலாற நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பணங்கிறது வெவ்வேறு டிரான்சாக்ஷன் வெவ்வேறு காலகட்டத்தில வந்து நடந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. அது எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நல்ல முறையில வந்து டிரான்சாக்ஷன் நடக்கணும்னு இந்த சிஸ்டத்த கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாவிலும் சரி நெறைய மக்களுக்கு இந்த பொருளாதார நாலேட்ஜும், பணத்த பத்தின ஒரு புரிதலும் இருக்கிறதே இல்ல. அது வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வழிமுறையா கூட இருக்கலாம். எதனாலனா, பன்னாண்டு காலமா நம்ம ஆன்மீக வழியிலும், விவசாய வழியிலும் வாழ்ந்துட்டு வந்தனால, நம்ம பொருளாதாரம் அதாவது பணத்த சார்ந்து 90% மக்கள் வந்து இருந்ததே கிடையாது. ஆக்சுவலா அதுதான் நல்ல ஒரு சிஸ்டம். நம்மளோட முன்னோர்கள்லாம் ரொம்ப ரொம்ப லக்கி. அதுக்கப்புறம் தான் இந்த மணி, பணம் இந்த சிஸ்டம்லாம் பேங்க் இந்த சிஸ்டம்லாம் கிரியேட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ டைவர்சிஃபிகேஷன் நெறைய கூட்டு குடும்பமா வாழ்ந்த மக்கள் அனைவரும் பணத்தால பிரிவினையை சந்திச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அவல நிலையா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பணம் வந்து ஒருத்தர் தனி நபரோட வாழ்க்கையில ரொம்பவே இம்பாக்ட் பண்ணுது. இது ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ காலகட்டத்துல இதோட தேவையும் இது ஒரு தனிநபரோட வாழ்க்கையையும் ரொம்பவே மாத்துது. எதிர்காலத்துல இன்னும் இது அதிகமா தான் ஆகும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் இதை பற்றி பேசிக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அந்த பணத்தை வந்து அழகாக கையாண்டு உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண மாதிரி நம்ம நாட்டில் 90% மக்கள் வந்து பணத்தை கரெக்டான முறையில் கையாளுறதில்ல. பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணம் வந்து அதை எப்படி கையாளுறது, அதை எப்படி தக்க வச்சுக்கிறது, அதை எப்படி பெருக்கிறதுங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் இருக்காங்க. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மைண்ட் செட் தான். ஸோ வந்து உங்களோட தாட் ப்ராசஸையும் உங்களோட மைண்ட் செட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா பணத்தை வந்து நீங்கள் பெருக்க முடியும், உங்ககிட்டயும் தக்க வச்சுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டாண்டு காலமாக நம்மளோட சமூகத்தில் இந்த பணத்தை பற்றி யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. அது வந்து குறிப்பாக எஜுகேஷன் சிஸ்டம். நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, சயின்ஸ் படிப்பீங்க, மேக்ஸ் படிப்பீங்க, எல்லாமே படிப்பீங்க. அந்த பொருளாதார கல்வி இல்லை ஃபினான்ஷியல் நாலேஜ், மணியை பற்றி பணத்தை பற்றி யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது நீங்களாக தான் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் கற்றுக்கிட்டு தான் அதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல்லேயும் சரி, நம்ம காலேஜ்லேயும் சரி, அது படித்து முடித்து நம்ம வெளியில் வந்து வேலைக்கு போனாலும் சரி, நம்ம ஃபேமிலிக்குமே அந்த மைண்ட் செட் வந்து இருக்கிறதில்ல. அதாவது பணத்தை பற்றி புரிதல், ஜஸ்ட்டு ஒர்க்குக்கு போ, சம்பாதி, இல்லை வந்து கிரெடிட் கார்டு, லோனு, இல்லை கமிட்மெண்ட்டில் சிக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரேட் ரேஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்து ரியலைஸ் பண்ணும்போது தான் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர் மணி சைக்காலஜி அண்ட் யூ கேன் ஏபிள் டு ரீஸ்ட்ரக்சர் யுவர் மணி மைண்ட் செட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிஸ்டம் வந்து அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மாறுறதுக்கு இன்னும் ஒரு 50லேருந்து 100 வருஷம் ஆகும். இப்போ நீங்கள் யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிட்டியாக இருந்து எல்லாரும் செயல்படும் போது ஸோ கண்டிப்பாக இந்த வாழ்க்கை முறை வந்து இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ யூஎஸ், கனடா அந்த மாதிரி பல வெளிநாடுகளுக்கு நம்ம பயணிக்கும் போது அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே இருந்து இந்த மணி சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மணி எப்படி ஒர்க் ஆகுது, பணத்தை எப்படி நம்ம சேவிங் பண்ணணும், எப்படி வந்து நம்ம முதலீடு பண்ணணும், அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அவங்க சின்ன வயசுலேயே இந்த ட்ரைனிங் பண்ணுறதுனால அவங்க வந்து வெளியில் வந்தாலும் தே கேன் ஏபிள் டு ஹேண்டில் தேர் லைஃப். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தாட் வந்து நம்ம சொசைட்டி மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து சின்ன குழந்தைகளுக்கோ சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா they can able to understand the basic financial concept. தென் அதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றமோ இல்லை ஒரு ஃப்ரீடமோ அவங்க பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இந்த சமூகத்தில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த பொருளாதார கல்வி வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து வளரும்னு நான் நம்புகிறேன். ஸோ எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸ்னாலும் சரி, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்னாலும் சரி, அவங்களும் அதே சிஸ்டத்தில் தான் மாட்டியிருக்கனால நமக்கும் அதே தான் கற்றுத்தரப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் வரக்கூடிய தலைமுறைகளில் இந்த பேசிக் ஃபினான்ஷியல் நாலேஜ் பொருளாதார கல்வி வந்து கொடுக்கும்போது அடுத்த வரக்கூடிய தலைமுறைகள் அதில் வந்து நல்லபடியாக ஷைன் ஆவாங்க. ஆண்டாண்டு காலமாக சின்ன வயசுலேயே இருந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் அதுதான். மணி, பணத்தை பற்றி புரிதலோ ஃபினான்ஷியல் நாலேஜோ நமக்கு ஃபேமிலியிலே இருக்கிறதுல நிறையா பேருக்கு. அந்த ஒரு பிரச்சனைனால தான் இன்று இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அதே சேம் கான்செப்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திங்கிங் ப்ராசஸ், மணி மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மணியை வந்து நம்ம எப்படி கையாளுறோம், அதை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், பணம் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அது ஒரு எப்படி சிஸ்டமாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மணிங்கிறது வந்து ஒரு எமோஷனல் கிடையாது,
அது வந்து ஒரு சிஸ்டம். ஸோ நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் அட்ராக்ட் த மணி இன் யுவர் லைஃப். ஸோ அதனால் நம்ம இன்கம் எவ்வளோ நாளும் ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் அப்படி வந்த இன்கம்மை எந்த அளவுக்கு நம்ம தக்க வச்சுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறதுங்கிறது இல்லை, நம்ம திங்கிங், நம்ம சைக்காலஜி, பணத்தை பற்றி புரிதல், அதை சார்ந்து தான் நம்ம தாட் ப்ராசஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள் இல்லை பணத்தை சார்ந்த புரிதல் இல்லை அப்படின்னா அது 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, அந்த சிஸ்டத்திலே மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு சின்ன சர்க்கிளில் தான் ஒரு தனிநபர் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த தகவல் தான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்க விரும்பினேன். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புறேன். இந்த வீடியோ மணி மைண்ட் செட் பார்ட் 1 சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட திங்கிங் ப்ராசஸும் உங்கள் தாட் ப்ராசஸும் பணத்தை பற்றின புரிதலும் கண்டிப்பாக வேணும். நீங்கள் அந்த மாற்றினா தான் அந்த பணம் வந்து உங்ககிட்ட நீண்ட நாள் நீடிக்கும், அது பல்கி பெருகும். இல்லை அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பணம் வந்து ஒருத்தட்ட வந்து தங்கவே தங்காது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். வளர்ந்த நாடுகள்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட குழந்தைகளுக்கு ஃபினான்ஷியல் எஜுகேஷன், பேசிக் ஃபினான்ஷியல் எஜுகேஷன், பணத்தை பற்றி புரிதலை வந்து அவங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வளர்ந்து வரும் நாடாக இருக்கிறதுனால கூடிய விரைவில் உங்களோட குழந்தைங்களுக்கும் பேசிக்கான பண புரிதலை வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எதிர்காலத்தில் வந்து பணத்தை ரொம்ப அழகாக கையாளுவாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலாக இன்றைக்கி நம்ம மணி சீரீஸ் பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மைண்ட் செட் டாப்பிக்கில். இன்னும் அடுத்து வரக்கூடிய மணி சீரீஸில் வந்து மணி மிஸ்டேக்னா என்ன, மணி ஹேபிட்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன். மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம். பாய்.